இன்னைக்கு நம்முடைய சேனல்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, எந்த நாளில் உறவு வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இதை பத்தி தான் நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தம்பதியருக்கு உடலுறவு கொள்ள சரியான காலகட்டம் எது என்று சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. சிலர் எப்பொழுதும் உறவு கொண்டால் குழந்தை உருவாகும், எந்த சமயம் உறவு கொண்டால் அதிக இன்பம் பெறும் இயலும் என்பது போன்ற சந்தேகங்கள் உண்டாவதுண்டு. பெண்ணின் கர்ப்பப்பையிலிருந்து மாதம் மாதம் கருமுட்டை வெளியேறுவதுதான் மாதவிலக்காக உண்டாகிறது. அப்படி கருமுட்டை வெளிவருகிறது, அதாவது மாதவிலக்கு ஓவுலேஷன் ஏற்படுவதற்கு 2 நாட்கள் முன்பு அல்லது 2 நாட்களுக்கு பின்பு உடலுறவு கொள்வது மிகுந்த பயனளிக்கும். உடனே கருத்தரிக்கும் வாய்ப்புகளும் அதிகம். கருமுட்டை வெளியேறும் நாட்களில் உடலில் பல மாற்றங்கள் நடக்கும். இந்த சமயங்களில் பெண்ணுறுப்பிலிருந்து வரும் திரவம் மிகவும் வலுப்பளப்பாகவும் அதிக அளவில் ஈரப்பதமாகவும் இருக்கும். மார்பகங்கள் வெப்பமயமாகும். வயிறு சுண்டி இழுப்பது போல இருக்கும். காம வேட்கை அதிகரிக்கும். கணவனின் அருகிலேயே இருக்க வேண்டும் என மனதில் தோன்றும். உடலுறவின் நாட்டமும் அதிகரிக்கும். முட்டை கர்ப்பப்பையிலிருந்து வெளிவந்ததும் பெண்களின் உடல் வெப்பம் அதிகமாகும். நீங்கள் டிஜிட்டல் தெர்மோமீட்டரை கடையிலிருந்து வாங்கி வந்து உங்கள் உடல் வெப்பத்தை பட்டியல் போட்டு இந்த காலகட்டத்தை கண்டுபிடிக்கலாம். உடல் வெப்பத்தை சாதாரணமாகவே நீங்கள் உணர முடியும். அக்குள் மற்றும் மார்பகத்தின் கீழ் பகுதியிலும் தொடைகளிலும் அதிக சூட்டை உணர முடியும். உங்களுக்கு மாதவிலக்கு சீராகவும் சரியாக 28 நாட்களுக்கு ஒரு முறை நடந்தால் கருமுட்டை வெளிப்படும். அதாவது ஓவுலேஷன் நாள் சரியாக 14ஆம் நாள் நடக்கும். உதாரணமாக மாதவிலக்கு சுழற்சி 31 நாட்கள் என்றால் உங்கள் கருமுட்டை வெளிவரும் நாள் 31 - 14 = 17. 17ஆம் நாள் தான் கருமுட்டையிலிருந்து கருமுட்டை வெளிப்படும் நாள். இந்த நாளில் நீங்கள் உடலுறவு கொள்ள வேண்டும். உங்களுக்கு உணர்வுகளும் கிளர்ச்சியும் எந்த சமயத்தில் உடலுறவு கொள்ள வேண்டும் என்று எண்ணம் தோணுகிறதோ அந்த சமயத்தில் தான் நீங்கள் உடலுறவு கொள்ள வேண்டும். பொதுவாக பெண்களுக்கு மதிய வேளையில்தான் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அதிக அளவில் கிளர்ச்சி அடைவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த நாளை சரியாக கணக்கிட்டு மதியம் வேளையில் நீங்கள் உடலுறவு வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக உங்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹெல்த் சம்பந்தமான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் அதையும் இந்த வீடியோக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.